இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச பிறகு வந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஒரு இப்போ ஒன்று வந்து மீஞ்சூர், இன்னொன்று வந்து குன்றத்தூர். 2 இடத்துலையுமே வெவ்வேறு ரவுடிகள் வந்து பதுங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிடிக்க போயிருக்காங்க. இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காவல் ஒரு இடத்துல வந்து எஸ்ஐயை வெட்டிட்டு போயிருக்காங்க, இன்னொரு இடத்துல வந்து ஹெட் கான்ஸ்டபிள் வெட்டிட்டு போயிருக்காங்க. ஒருத்தரை வந்து சுட்டு பிடிச்சிட்டாங்க, ஒருத்தர் எஸ்கேப்பு. போலீஸையே வெட்டுற அளவுக்கு தைரியம் எங்கேருந்து வருது? அப்போ பொதுமக்கள் என்ன ஆவாங்க? இந்த போலீஸை வெட்டுற அளவுக்கு தைரியம் எங்கே வருது? இந்த போலீஸை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அண்ணனுக்கு அவ்வளோ தெரியாது. புரியுதுங்களா? ஒருத்தனை வந்து அவன் வேணும்னு அடித்து கையை காலை உடைக்கணுன்றதுக்காகவே நாங்கள் போனோம் அடிச்சிட்டோம். இப்போ எப்படி என்கவுண்டர் பண்ணுறாங்கல்ல, எங்களை சுட்டாங்க நாங்கள் தப்பிச்சிட்டோம், ஆனால் நாங்கள் சுட்டோம் அவன் செத்துட்டான்றாங்கல்ல சீன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் நேசமாகுது. உங்கள் காவலில் இருக்கக்கூடிய ஒருத்தன் இப்போ கூட ஆம்ஸ்டாங் படுகொலை நடந்தது, அது முக்கிய ஏவன் குற்றவாளி திருவேங்கடம் என்ன பண்ணப்பல, நீங்கள் வந்து ஆயுதம் பதுக்கி வச்சுருந்தாரு, அது எடுக்க போகும்போது அந்த ஆயுதத்தை எடுத்து என்னை தாக்க வந்தாருன்னு. நானும் 35-40 வருஷம் போலீஸ் கூட தான் இருக்கேன், பல வழக்குகள் வாங்கிட்டு அவங்க கூட தான் இருக்கேன். ஒரு அக்யூஸ்டை வந்து ரெக்கவரி பண்ணும்போது கூடவே கூப்பிட்டு எங்கே இருக்கடா, இங்கே வச்சுருக்க துப்பாக்கி, இங்கேயே வச்சுருக்க கத்தின்னு கேட்கப்பானா? எங்கன்னா வண்டியில் உட்கார வச்சு எங்கடா வச்சுருக்கேன்னா அந்த இடத்துல வச்சுருக்கேன்னா அவங்க தான் போய் எடுப்பாங்க, அக்யூஸ்டு போய் எடுக்க விட மாட்டாங்க. இந்த அடிப்படை கூட நமக்கு தெரியாதா? தெரியும் இல்லையா? இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, அந்த பதுக்கி வச்ச ஆயுதத்தை கொண்டு எங்களை தாக்க வந்தார், நாங்கள் பதிலுக்கு தற்காப்புக்காக சுட்டோம், அவன் இறந்துட்டாருன்றாங்க. இப்போ அதேமாரி கதை தான் இப்போ நீங்கள் சொல்கிறது, புரியுதுங்களா? அதே கதை தான் இப்போ நீங்கள் சொல்கிறதும். காவல்துறை தரப்புல வந்து அதை தான் சொல்லி, அதான் காவல்துறை தரப்பில் அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத தானே தான் எடுத்துக்க முடியும். அவங்க சொல்கிறது தான் எடுத்துக்க முடியும். உண்மை தானே? அண்ணன் என்ன சொல்கிறது பாருங்க, அவங்க சொல்கிறது தான் எடுத்துக்க முடியும். அப்போ காவல்துறை என்ன நினைக்குதோ அது யாருடைய ஆட்சியினுடைய கை காப்பாவையாக இருக்காங்களோ நடக்குது. இப்போ திமுக வந்து தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களை வந்து குதிரை பேரத்தில் வாங்க பார்த்தாங்க, இப்போ போலீஸ் எஃப்ஐஆர் போடுறோன்னு, இதெல்லாம் உண்மையா? அப்பட்ட போன போய் திமுக அப்படி உண்மையிலே வாங்கணும்னு நினச்சா இப்போ இவர் இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? திருநாவுக்கரசு உட்பட இவர்களெல்லாம் பிடிச்சி அவங்க போய் தாவேக்கா எம்எல்ஏக்களை வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த விஷயம் இல்லை, நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தையும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இது என்ன ஒரு அனுமானம் அது போயிட்டே இருக்க. இப்போ இந்த லஞ்சம் காசு கொடுத்துட்டு எம்எல்ஏ வாங்க பார்த்தாங்க, டிவி கேமரா வாங்க பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்களே, தினமும் பார்த்தா இங்கே 2 கோடி எடுத்துட்டோம், டெய்லி நேற்று ஒரு 2 பேர் அரெஸ்ட்டு, இப்போ ஒரு நாள் நியூஸ் பார்க்கும்போது டெய்லி அரெஸ்ட் ஆகுது. அப்போ எவ்வளோ லிங்க் லிங்கெல்லாம் இல்லைங்க, முழுக்க போயிங்க. ஒரு காவல்துறை நினைச்சா இப்போ உங்களையும் என்னையும் கூட குற்றவாளி ஆக்குறாங்க, ஆக்க முடியாதா? இல்லை, அப்போ இத்தனை பேர் சும்மா கைது பண்ணுறாங்க சொல்கிறீங்களா? எந்த ஒரு சும்மா இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெருந்தொகை கை மாறி இருக்குது. அது என்ன சொல்லி வாங்கியிருக்காங்கன்னா, திமுக அதிமுக எம்எல்ஏக்களை நாங்கள் விலை கொடுத்து வாங்குறோன்னு சொல்லி தாவேக்கா கிட்டேருந்து தான் அந்த பெருந்தொகை போயிருக்கு. இப்போ தாவேக்காக்கார போய் அந்த தாவேக்கா வந்து மற்ற கட்சி வந்து எம்எல்ஏ வாங்குறதுக்கான பிளான் சொல்கிறீங்க, வாங்குறதுக்கு தான் இந்த குரூப்பு கிட்ட போயிருக்கு பெருந்தொகை. அந்த பெருந்தொகை வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் இப்போ இவங்க போய் அந்த பெருந்தொகை கேட்க முடியாது, புரியுதுங்களா? அப்போ இப்படி ஒரு ரூட்டை போட்டு இப்போ அவங்கள பிடிச்சி சர்ச் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த பணம் எல்லாமே தாவேக்கா பணம். அப்போ இந்த பொய் வழக்கு இந்த எந்த உண்மைத்தன்மையும் இல்லை இந்த கேஸில். அது திமுக மேலே போட்டு, ஏன்னா இப்போ தமிழ்நாட்டிலே தெரியும் குதிரை பேரத்தில் யார் எடுப்படுறா, தாவேக்கா, உண்மையே இல்லையா? அப்போ இதை மறைக்கணும், இந்த செய்தியை மறைக்கணும், என்ன பண்ணணும்? அந்த செய்தியை மறைச்சி வேறு எதுனா வரணும், என்ன பண்ணணும்? ஒரு கோடு இருக்குது, மறைச்சிட்டு பெரிய கோடாக போடு, இதுதான் பெரிய கோடு. அதுக்குன்னு சொல்லி நான் திமுக ஆதரவாளர் இல்லை, மறுபடியும் நான் சொல்கிறேன். புரியுது. நீங்கள் வந்து இவங்களுக்கு எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் சேர மாட்டேன் அப்படின்னு அதான் சொல்கிறேன். அவங்க எது தப்பு பண்ணாலும் கேட்பண்றீங்க. சரி, டிஎம்கே வந்து காங்கிரஸ் எதிர்க்கிறோம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது இப்போ இந்த கூட்டணியெல்லாம் பிளவுபட்ட பிறகு நேற்று வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூடியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நான் அந்த குளிர்கால கூட்டத்தொடருங்கன்னா நேற்று வந்து இப்போ நார்மலாக கூட்டுவாங்க. அப்போ வந்து டிஎம்கே காங்கிரஸ் எல்லாம் ஒன்றா வெளிநடப்பு பண்ணியிருக்கீங்களே, இது எப்படி? ஒன்றாங்கிறது இல்லை, இவங்க வெளிநடப்பு பண்ணுறாங்க, அவங்க வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தான் காங்கிரஸ் ஒத்துக்கலையா? அப்போ நீங்கள் அதுக்காக நாங்கள் வந்து காங்கிரஸ் வெளிநடப்பு பண்ணதுனால நாங்கள் பண்ணல, நாங்கள் வெளிநடப்பு பண்ணதுனால காங்கிரஸ் பண்ணுச்சுன்னு ஏன் எடுத்துக்கக்கூடாது? சரி, ஒரு விஷயம் என்னன்னா, எதிர்ப்புங்கிறது ஒன்று தான். அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நாங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எங்களுக்கு பார்லிமெண்ட்லேயே தனி இடம் ஒதுக்கீடு வாங்கி நாங்கள் தனியாக தான் உட்காந்துருக்கோம். ஆனால் கொள்கை ஒரே கொள்கையாக இருக்குது, அதனால் அந்த கொள்கைக்காக அவங்க வெளிநடப்பு பண்ணுறாங்க, நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோம், அவ்வளோதான். மத்தியில் ஒன்றா இருப்பீங்க, தமிழ்நாட்டில் அடிச்சுப்பீங்க. மத்தியிலையும் ஒன்றா இல்லை, நாங்கள் மத்தியிலையும் ஒன்றா இல்லை, மாநிலத்திலையும் ஒன்றா இல்லை. பாசிச பாஜக எதிர்ப்பதுக்கு நாங்கள் ஒன்றா இருப்போம், அப்படி சொல்லுங்கண்ணே. நான் உங்களுக்கு எடுத்து தரேன் பாருங்க. நான் திமுக காரன் இல்லை, திமுக எதிராக பேசுவேன். நீங்கள் சொல்லுங்கள், பாசிச பாஜகவையும்
பயங்கரவாத அரசையும் எதிர்ப்பதுக்கு நாங்கள் ஒன்றா இருப்போம். நீங்கள் அப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டீங்க காங்கிரஸை கழுவுகிறதுக்கு. எந்த ஒரு நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் இந்த காங்கிரஸ் செஞ்ச துரோகத்துக்கு நீங்கள் வந்து பழி வாங்கணும்னு நினச்சி பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டீங்க. அந்த ஓட்டு ஒரு விஷயம், நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு நல்ல நலன் நலன் தரக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தருவோம். அதே வேளையில் தமிழ்நாடுனுடைய முன்னேற்றத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான ஒரு திட்டங்களை கொண்டு வந்தால் அதை நாங்கள் முழு மனதோடு எதிர்ப்போம். அப்போ மத்திய அரசு இந்திரா காந்தி ஆட்சியில் மத்திய அரசு கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு தாரை வார்க்கும்போது அது தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி தான் தாரை வாக்குறதுக்கு நாங்கள் அன்னைக்கு அலோ பண்ணல சார். சார் நீங்கள் தப்பான தகவல்களை பரப்புறீங்க. திமுகவுடைய இந்த தில்லுமுள்ளு விளையாட்டு பாருங்க, சட்டமன்றத்தில் நாங்கள் இப்போ ஒன்று பேசுவாருங்க, இங்கே உட்காந்து பேசுவாருங்க, இங்கே உட்காந்து ஒன்று பேசுவாங்க திமுக காரங்க. அதாங்க அன்னைக்கு அவர் சொல்றது உண்மைதான். ஏன்னா அன்னைக்கு வந்து சென்ட்ரல் வந்து காங்கிரஸ் இருந்தது, கூட்டணி சென்ட்ரல் மினிஸ்டர் நீங்க கூட்டணியில் இருந்தீங்க, பதவியில இருந்தீங்க. பதவியில இருந்தா பாபர் மசூதி இடிக்கும் போது இடிச்ச பிறகு பாஜகவுடன் கூட்டணி திமுக வச்சுதா இல்லையா? பாஜகவுடன் பாபர் மசூதி இடித்த பிறகு இன்னைக்கு சொல்றாரு சனாதனத்தை எதிர்ப்போம், கண்ணாங்கட்டி எதிர்ப்போன்றாரு. அதாவது மற்றவங்களுக்கு வந்தா ரத்தம் உங்களுக்கு தான் தக்காளி சட்னி கேட்டாங்க, சொன்னாங்க தமிழ்நாட்டின் நலன்னுனாங்க. அப்போ இன்னைக்கு வந்து மோடி வந்து ஒரு மோசமானவர்னு சொன்னால் எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது? திமுகவை பொறுத்த இல்லையா, நாளைக்கு கூட பாஜக கூட கூட்டணி வைப்பாங்க. இவங்க வைக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. 100% வாய்ப்பு இருக்குங்க. நாளைக்கு இவங்க பாஜக கூட கூட்டணி வைக்க கூட வாய்ப்பு இருக்கு, வைக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய நலனை கருதி யார் கூட வேணாலும் நாங்கள் கூட்டணி வைக்க தயங்க மாட்டோம். புரியுதா? உங்களை என்ன கேட்டேன், தமிழ்நாட்டினுடைய வெப்பீங்களா மாட்டீங்களான்னு தான் கேட்டேன். இங்க பாரு, தமிழ்நாடு ஸ்டேட்டா பதில் சொல்றாங்க. என்னுடைய நலனுக்காக, என்னுடைய சுகத்துக்காக, என்னுடைய சுகத்துக்காக நான் பொண்டாட்டி விட்டு எவ்வளோ வேணாலும் போவேங்கன்னு சொன்னால் எப்படி நியாயம் எடுத்துக்க முடியுமா? என்னுடைய சுகத்துக்காக நான் பொண்டாட்டி கூட விட்டுருவேங்க, வேற ஒருத்தி கூட போவேங்கன்றார். அப்போ உங்களுக்கு ஒரு கொள்கை இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? தவறான தகவல் யதார்த்தத்தை தான் பேசுகிறேன் நான். நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, திமுக பத்திரமாட்டு தங்கம் இல்லை. இன்னைக்கு தாவேகாவுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளையும் தாவேகாவுடைய தகுதி ஆட்டத்தையும் அவங்களுடைய ஒட்டுமொத்த இந்த சிஸ்டத்தையே கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை தான் நம்ம எதிர்க்கிறோம். அதுக்காக நம்ம திமுக ஆதரவாளர் இல்லை. திமுக ஆதரவாக நம்ம சும்பு தூக்க முடியாது. யாரு எல்லாமே டிஎம் காட்சியில் இப்போ அவங்க அரெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாமே அவங்க ஆட்சி நடந்து தானே. இன்னைக்கு தூத்துக்குடியில் வந்து கஸ்டடி டெத்துக்கு கனிமொழி ஓடி போடுறாங்கல்ல, ஓடி போய் ஆரம்பித்து வச்சாங்க. அன்னைக்கு அஜித்குமாருக்கு ஏன் ஓடல? அன்னைக்கு அஜித்குமாருக்கு விஜய் ஓடினாரு, இன்னைக்கு ஏன் தூத்துக்குடிக்கு ஓடல? அதாவது அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க சுயநலத்தை பார்ப்பீங்க, மக்கள் பார்க்க மாட்டீங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகமூடி, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு முகமூடி. ஆனால் திமுகவை பொறுத்த இல்லையோ, எதிர்கட்சியாக இருந்தோன்னா மக்களுக்கு ஆதரவு செயல்படுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. திமுக வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக சொல்லுவோம் திமுக அழிச்சிடணும், நான் சொல்லுவேன் திமுக அழியக்கூடாது, திமுக வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் மக்களுக்கு நலன். ஆனால் திமுக ஆளுங்கட்சியாக மாற்றவே கூடாது. பொறுத்து பாருங்க, 29 பாருங்க, ரொம்ப 29 நாடாளுமன்றம் தானே, நாடாளுமன்றத்திலே பாருங்க யாருக்கு வெற்றி வாய்ப்புன்னு. ஆமா, எப்படி காங்கிரஸும் கூட இல்ல, வேற எப்படி நிப்பீங்க? தனியா தான் நிப்பீங்க, ஓட்டம் வராது. காங்கிரஸ் எங்களுக்கு வந்துச்சு பெருசா, இல்ல எந்த கட்சியுமே இல்ல, எப்படி நிப்பீங்க தனியா? எதுக்கு எங்களுக்கு காங்கிரஸ் போயிடுச்சு தம்பி, மதிமுக போயிடுச்சு, விசிக போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எங்களுக்கு எந்த கட்சியும் வேண்டாம். எங்களுக்கு மக்கள் தான் எங்கள் கட்சி. மக்கள் எங்களோட இருக்காங்க, மக்கள் வாக்களிப்பாங்க, நாங்க வெற்றி பெறுவோம். மக்கள் தான் உங்களுக்கு கூட்டணி, மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க, ஆனால் வெற்றி பெறுவாங்கன்றது மட்டும் இல்லை. வெற்றி பெறலைனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை. இப்போ நாங்கள் தோற்று போயிட்டோம், அதுக்கு ஐயோ தோற்று போயிட்டோம்னு முக்காடு போட்டு மூலையில் உட்காந்துருக்கோம். அதுதான் அனிதா ராஜேசன் சொல்கிறாரு 4 மாதத்தில் ஆட்சி வந்துடும், 6 மாதத்தில் ஆட்சி வந்துடும், 2 மாதத்தில் வந்துடும். அப்போ அது எதனோட வெளிப்பாடு? அது தோற்றத்தோட அந்த வெளிப்பாடு தானே அது வெளிப்பாடுன்னா இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகள் நிறைய அளவில் இருக்குது. இந்த தவறுனால மக்கள்கிட்ட ஒரு வெறுப்புணர்வு உண்டாகலாம், ஒரு புரட்சி உண்டாகலாம். தம்பி, புரட்சிங்கிறது வந்து எப்போ வரும், எப்படி வரும்னு தெரியாது. இந்த மாதிரி அமுக்க ஒரு நாளைக்கு வந்து டபக்குன்னு வெடிச்சிடும்.
ஒரு கொள்ளளவு ஒரு அளவுக்கு தான் ஒரு இடத்துல ஒரு பானையிலேயே சாதத்தை வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு படி அரிசி போட்டால் அந்த பானையில் வேகும். நீங்கள் 1.5 படி அரிசி போடும்போது என்ன ஆகும்? அதை எண்ணத்தை தான் மூடிய போட்டிங்கனாலும் வெடிச்சு அதே மாதிரி தான் நீங்கள் பண்ண கொடுமைகள்லாம் ஓரளவுக்கு தாங்கி 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 மக்கள் வந்து உங்களை வெளியே அமைச்சு டிவிக்கு வர வச்சுட்டாங்க சொல்கிறீங்க. ஐயா, எப்படி வேணாலும் வச்சுக்கோ, உனக்கு எந்த உன் பாஷையில் எப்படி வேணாலும் பேசு, ரெண்டாவது தடா எப்படி வேணாலும் பேசட்டும், யார் யாரை தேர்தலுக்கு முன்னாடியே அண்ணன் கூட உட்காந்து விவாதம் பண்ணும்போது பல தடவை சொல்கிறேன், திமுக சுதாரிச்சுக்கணும், இல்லைன்னா எதிர்கட்சி ஸ்தானத்தை கூட இழக்கும். திமுக அப்போ அண்ணன் என்ன பண்ணார்? அதெல்லாம் இல்லை 100% நான் சொன்னேன். கிறித்துவ வாக்குகள், தலித்து வாக்குகள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை விஜய் குறி வச்சுட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், கன்ஃபார்ம் போதுன்னா இல்லவே இல்லைன்னா இன்றைக்கி அந்த வாக்குக்கு தான் அவருக்கு வந்து ஒரு 100 எம்எல்ஏக்கள் ஆக்கிறதுக்கு தலித்துக்கள் வாக்குக்கு தான் மேக்சிமம் அந்த வாக்குகள் தான். நான் இதை வந்து சொல்லணும்னா இல்லையா? நான் சொல்லிட்டு வரேன், இப்படி தான் நடக்க போகுது, இதுதான் விஜய், இதுக்காக தான் பாஜக சைலண்டாக இருக்கான் அப்படின்னு சொன்னேன். நான் கேட்கல. கருத்து கணிப்பு, மயிறு கணிப்புன்னு இந்த ஊடகங்கள் கருத்துக்கும் நான் 300 வந்துருவா, 200 வந்துருவா, 250 வந்துருவான்னு சொல்லி அள்ளி விட்டுட்டு இருந்தேன். நான் சொன்னேன் முடியவே முடியாது. நான் ஆனால் தாவேக்கா இவ்வளோ வெற்றி பெறுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அது யாருமே எதிர்பார்க்கல. ஒரு 40-50 சீட்டு வருவானுங்க, 3வது இடத்துல இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அது திமுக ஓட்டு தான் பிரியுன்னு சொன்னேன், அதுதான் பிரிஞ்சு. இன்றைக்கி கூட பாருங்கள், திமுக ஓட்டு பிரிஞ்சுது தாவேக்காவுக்கும் தெரியும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அதிமுகவுடைய ஆட்களை வலிக்காம பாருங்க. அதிமுக ஓட்டு வேணும் அவனுக்கு, இருந்தால் தான் அவனுடைய ஸ்டெப்னே அடுத்த கட்டத்துக்கு அவனால் வெற்றி பெற முடியும். ஏன்னா விஜய்க்கு நல்லா தெரியும் நம்முடைய ஒட்டுமொத்த மாசை இவ்வளோதான்றது தெரியும். புரிதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன், ஒட்டுமொத்த முதல் தேர்தலுடைய வாக்கே இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஏறாது, இறங்கவுனா செய்யும், தெரியுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணுறான், அடுத்த கட்சியில் இந்த ஆளை தூக்கு, கவுன்சிலர் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். ஏன்டா இதுதான் குதிரை பேரன்றது? ஆசை வார்த்தை கொடு. நீ ஆட்சி உனக்கு கொடுத்துருக்காங்க, ஆட்சி செய், இது நல்லா ஆட்சி செய். இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா சிவி சண்முக ஆதரவாளர்கள் ஒரு 3000 பேர் என்னமோ 300 பேர் நாங்கள் மொத்தமாக ரிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து சென்னை அவங்க அலுவலகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த வேலையில் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஏடிஎம்கேவோட அந்த இறுதி காலத்தில் நெருங்குதோ? நீங்கள் அப்படி ஒன்று அதிமுக வந்து அப்படி நினைக்காதீங்க. அதிமுக வந்து அண்ணா பேரில் இருக்கிறது மட்டுமல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அது கட்டமைக்கப்பட்டது. ஆகையினால அந்த கட்சியை வந்து அழியவே அழியாது. நீங்கள் சொல்கிறது அழியாதுன்னு சொல்கிறதுனா, எம்ஜிஆருங்கிறது ஒரு மிகப்பெரிய தலைவர், அதுக்கப்புறம் அந்த ஆளுமை கட்சியை காப்பாற்ற. தம்பி ஒரே ஒரு விஷயம் சொல்ற மாதிரி, எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜாவா ஜேவா என்ற கட்சி பிளவுபட்டது, உங்களுக்கு தெரிஞ்சது. பிளவுபட்ட பிறகு ஜெயலலிதா வந்து இந்த அதிமுக தலைமை தாங்கினாங்க. அப்போ சேவல் சின்னம், கோழி சின்னம் இதில் நின்னாங்களா இல்லையா? நிற்கும்போது கூட ஜெயலலிதான்ற மிகப்பெரிய ஆளுமையெல்லாம் இல்லை, அவங்க ஒரு நடிகை, அவ்வளோதான். எம்ஜிஆர் கூட இருந்தாங்க, நடிகை, எவ்வளோதான், புரியுதுங்களா? மற்றபடி இல்லை. ஆனால் அந்த சின்னமும் கட்சியும் ஜெயலலிதா கிட்ட வந்த பிறகு அவங்கள அசைக்க முடிஞ்சுதா? ஆனால் அவங்க கூட தொடர்ந்து இல்லை. அதன் பிறகு என்னாச்சுன்னா, அவங்க கட்சியில் இருக்க மூத்த நிர்வாகிகள் எல்லாமே குழப்பம் ஒரு மாதிரியாக பண்ணிட்டு கட்சி வழி நடத்த முடியாமல் ரொம்ப குழப்பம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யார்? எஸ்டிஎஸ், சோமசுந்தரம், திருநாவுக்கரசு, கேகேஎஸ்எஸ்ஆர், கண்ணப்பன், நாவலர், நெடுஞ்செழியன், அண்ணாவால் தம்பி வா தலைமை ஏற்கவான்னு சொல்ல நாவலர், ஜெகத் ரட்சகன், ஆரம்பிரப்பன், இப்படி ஏவா வேலு, இத்தனை பேர் இருக்காங்களே. எங்கே இருந்தாங்க? எல்லாம் அதிமுகவில் இருந்தாங்க. அப்போது ஜெயலலிதா முடிவு பண்ணிச்சு, மொக்கமாக இவனுங்க இருந்தாலும் நம்ம கட்சி வழிமுறை நடத்த முடியாது, எல்லாரையும் தூக்கி போடுன்னு தூக்கி போட்டாச்சு. பத்திரிக்கையாளர் உங்களை மாதிரி ஒரு இளைஞர் தான் கேட்குறான், உங்கள் கட்சியிலேருந்து எல்லாரும் விலைக்கு போகிறாங்களே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் தலை வரும்போது முடிவு உதிரதில்லை, அது மாதிரி நினைக்கிறேன்ட்டு போயிட்டே இருந்தான். ஆனால் அதன் பிறகு அந்த கட்சி ஸ்ட்ராங் ஆச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு எடப்பாடி அவர் இருக்காருன்னு போது ஏவா வேலு ஒரு இவர் எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம், சிவி சண்முகம் ஒரு பக்கம், ஆளால் நிறைய தலைகள். அந்த கட்சியை பொறுத்தவரை ஒன்மன் ஆர்மி தான் தேவை. அதிமுக பொறுத்தவரை தொண்டை அதை தான் விரும்புகிறான். ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கட்சியும் சின்னம் எடப்பாடி கிட்டே இருக்கிறதுலையும் நிச்சயம் அடுத்த தேர்தலில் இதோட அதிகமான ஓட்டு தான் வாங்குவார். இத்தனை பேர் விலகினாங்க, போய் சேர்ந்தாங்கன்றதெல்லாம் வேறு. ஏற்கனவே குறைஞ்ச வாக்கு எப்படி கூடன்னு பார்க்குறீங்க திடீர்னு? அந்த இடத்துல செல்வாக்காக இருந்தவங்க இல்லை, அது வந்து எப்படின்னா குழப்பம் இருக்குது இல்லையா? குழப்பத்தில் குறையும், புரியுதுங்களா? ஆனால் அது கூடிடும்.
அது போன தேர்தல் கூட 1 கோடி ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. நீங்கள் என்ன சாதாரணமாக நினைக்கிறீங்க? சில பேர் போக தான் செய்வாங்க, கட்சியை விட்டு போவாங்க. போனால் தான் ஒரு ஆள் ஸ்டாண்ட் பண்ண முடியும். புது இப்போ பாருங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் புது மாவட்டத்தில் அவன் என்ன பண்ணுறான், இறங்கி ஒர்க் பண்ணி ஃபுல்லாக ஸ்பீடாக. இதே தான் ஜெயலலிதா பண்ணிச்சு. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒருத்தராக விலகுறாங்க, அதனால அந்த கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொன்னீங்க. இதே பாயிண்ட் தான் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து ஒருத்தராக ஐயா ஏ கலைவன், அதுக்கப்புறம் அவர் ஒரு பதிவு போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியில் இல்லை அவர் பொதுவாக ஒரு தமிழ் தேசியவாதிங்கிற ஒரு இதில் ஒரு பதிவு போடுறாரு. அப்புறம் இதுலேருந்து ஏதோ ஒரு எதிர்ப்பு குரல் வருது. அப்புறம் பார்த்தா முத்துப்பாண்டி அவர் வெளியே போகிறாரு. அப்புறம் அட்வொகேட் சங்கர் அவர் வெளியே போகிறாரு. இப்போ நேற்று கலைஞர் அவர் வெளியே போகிறாரு, கலைஞம் அவர்கள். இப்போ என்னதான் நடக்குதுன்னு பாருங்க நாம் தமிழ். ஏன்னா நீங்கள் அங்கே பயணிச்சிருக்கீங்க, நாம் தமிழ் அந்த சீமானவர்களும் பயணிச்சிருக்கீங்க. என்ன நடக்குது நாம் தமிழ் கட்சியிலையும் தமிழ் தேசத்துலையும் என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரே குழப்பமா இருக்கு. ஒன்று மட்டும் இங்கே யார் போனாலும் சீமானம் இருக்கு இல்லையா, அந்த கட்சி அவர் கொடுத்தாங்க. அந்த தொண்டர்கார் தான் கேட்பான், யார் வேணும் போகலாம். நான் கூட சில பல நேரங்கள் 8 நாளாக குறைஞ்சிருச்சு. இல்லை, அது 8 நாளாக குறைஞ்சிதுன்னா அதிமுக குறைஞ்சிது, திமுக குறைஞ்சிது, அதை கேட்க மாட்டீங்களா? இல்லை, திமுக சொல்கிறேன், ஒரு தொகுதியில் ஜெயிச்சங்கன்னு, ஒரு தொகுதியில் ஜெயிச்சா திரும்ப நாங்கள் ஆட்சி அமைச்சோம். புரியுதா? வெற்றி தோல்விங்கிறது அரசியல் தேர்தலுடைய இது வேறங்க. நாம் தமிழர் கட்சி வந்து சீமானை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு கூட சீமான் நினைச்சாருன்னா, இப்போ அதிமுகவும் இறங்கி வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, திமுகவும் இறங்கி வர ரெடியாக இருக்காங்க. சீமான் நினைச்சா காசும் கிடைச்சிடும், போய் கூட்டணி வச்சாருன்னா அதிகாரத்துக்கும் பங்கு பெறலாம். ஆனால் அவர் கொள்கை உறுதியாக இருக்காரு. வெளியே போகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து தனி மனித விமர்சனத்தை வைக்கிறாரு அப்படின்றாங்க. இவர் யார் மேலே அவர் யாரை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்க? இல்லை, அது தனி மனித விமர்சனங்கள். சில விஷயங்கள் பிடிக்கலாம், சில விஷயங்கள் பிடிக்காமல் வெளியே போகலாம். சில காரணங்கள் வைக்கிறது பொதுத்தளத்து வேறு மாதிரியாக இருக்கும். அவங்க என்ன காரணத்துக்காக போனாங்க வெளியே, என்ன காரணத்துக்காக விமர்சனம் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். இல்லை, இது முழுக்க வந்து 8.2% 4.4% மாறினதுனால தான் இவங்களுடைய இந்த பயணங்கள், கட்சியை விட்டு வெளியில் போகிறது. இனி எந்த காலத்துலேயும் நம்ம வந்து வெற்றி பெற இயலாது அப்படின்னு நினச்சி தான் போகிறாங்க. அது போகிறவங்க இரட்டை மனசு. அது எப்போ வேணாலும் எல்லா கட்சியிலையும் எல்லாத்துக்கும் தோணும், இந்த கட்சியிலே இருக்கணும், நம்ம கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். ஆனாலும் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் வந்து சீமானுடைய கட்சி தமிழகத்தில் வெற்றி பெறும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவருடைய அந்த கொள்கை இன்றைக்கி சீமானுக்கு ஈக்குவலாக அரசியல் பேசுகிறதுக்கு எங்கள் கட்சியில் இருக்காங்க. அதை தவிர வேறு யார் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். அவரை மாதிரி அரசியல் பேசக்கூடியவங்க யாராவது இருக்காங்களா? என்னங்க பண்றது? மக்கள் பிரச்சனை பேசிக்க முடியும். மக்கள்கிட்ட வேற என்ன செய்ய முடியும்? மக்கள்கிட்ட கொண்டு போய் என்ன தமிழ்நாட்டில் நடக்குது மக்களாட்சி, பேசிதான் வர பண்ண முடியும். அதுக்கு வாள் ஏந்திட்டு வாடான்னு சொல்ல முடியுமா? என்ன பண்றது? தமிழக மக்கள் முதல்ல தமிழக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சினிமா மோகத்தை அழிக்கணுங்க. அப்போதாங்க கொள்கை ரீதியான அரசியல் இங்கே வந்து வெற்றி பெறும். அந்த சினிமா மோகம் வந்து அப்படியே பேய் மாரி பிடிச்சிட்டு இருக்குங்க மக்கள்கிட்ட. அது அடிச்சுன்னு சொன்னால் சீமானில் யார் வேணாலும் நாளைக்கு நீங்கள் மக்களுக்காக செயல்படுறீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறலாம். அந்த சினிமா மோகம் இருக்கிற ஒன்றும் முடியாது. நீங்கள் இந்த சினிமா மோகத்தை கார்பரேட்டுகள் அவங்க முதலீடாக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி கார்பரேட் என்ன நினைக்கிறாங்க, அதுதான் ஆட்சி, அதுதான் அரசு. இன்றைக்கி வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இனி மீத்தேன் பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது கடல்சார் பிரச்சனையை வந்தாலும் சரி, அது இலங்கை தமிழ் பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லை, ஒடுக்கப்படுவாங்க, முடக்கப்படுவோம் நம்ம எல்லாம். இது வரைக்கும் இடைத்தேர்தலில் போட்டியே போடாத நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இப்போ வரப்போற இடைத்தேர்தலில் போட்டியிட போறோம்னு சொல்லியிருக்காரு. இது பின்னாடி என்ன? நான் என்ன சொல்றேன், இது என்ன நான் கேட்குறேன். இல்லை ஒரே ஒரு விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா, ஏடிஎம் கிடிஎம் கூட்டு சேர்ந்துச்சு, அதாவது எங்களுக்கு உள்ள பேச யாருமே கிடையாது, முஸ்லிம் தான், நீ உள்ள வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க மறைமுகமா அதை தெரிவிக்கிறோம், நீ அப்பா சமூகத்துல இன்னும் ஜெயிச்சு உள்ளவா? திமுக கிட்ட இது சட்டமன்றத்துக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லையா? அண்ணா திமுக கிட்ட சட்டமன்றத்துக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லையா? சட்டமன்றத்தில் சீமான போனாலும் சரி, நீங்களே போனாலும் சரி, நானும் போனாலும் சரி, குறிப்பிட்ட நிமிடங்கள் மட்டும்தான் பேச அனுமதி. மீறி பேசிட்டு காவலகத்துக்கு வெளியே போடுவோம். இது பொதுக்கூட்டம் இல்லை. அதனால சீமானை வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சீமானை அனுப்புவோம்னு சொல்றதெல்லாம் யாரோ உருவாக்கிய ஒரு நெரேட்டிவ் தான் சொல்லுவேன். சீமான் பாருங்கள், அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தெளிவாக இருக்கார். நான் யார் கூட சேர மாட்டேன், யாரையும் கூட சேர்த்துக்க மாட்டேன்றாரு. இது நாங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து யாரோ நெரேட்டிவ் உருவாக்குறாங்க. இடைத்தேர்தலில் போட்டு தாவக கணக்கும், ஏன்னா அந்த கட்சியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த தொண்டர்களை தங்கள் பக்கம் சாத்துறதுக்கு மாற்றுறதுக்காக, ஏன்னா அங்கே விலை பேச முடியல,
தாவகக்காரன் இது என்டிக்கு காரங்கிட்ட. அப்போ இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு எரியிற வீட்டில் முடிஞ்சதுலேயும் லாபம், பிடுங்கினதுலேயும் லாபன்ற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அதிமுக வந்து காசு கொடுத்து பேரம் பண்ணி எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கும்போது இதை பண்ண மாட்டாங்களா? அப்படின்னா இப்போ சமீபத்தில் விலகினவங்களாம் இதனால தான் விலகி இருப்பாங்க சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அது என்னன்னு தெரியும், படித்தவனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த முத்துப்பாண்டியாக இருக்கட்டும், அண்ணன் ஏகலைவனாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு நண்பர்கள் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அது சில பல கருத்து முரண் இருக்கலாம். ஏங்க ஒரு வீட்டில் வந்து 4 அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா ஒரே கருத்திலே இருக்காங்க, முரண்படுதா இல்லையா? அந்த மாதிரி முரண் இருக்கலாம், பகை இருக்காது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா உங்களோட மிகப்பெரிய நீங்கள் சொன்னீங்களே எதிரின்னு சொல்லிட்டு, அந்த எதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து இப்போ டெல்லியில் பண்ணிகிட்ருக்கு. சோனம் வான்சுக்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலர் ப்ளஸ் வந்து ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த நீட் முறைகேடுதல் எல்லாருக்கும் தெரியும், கொஸ்டின் பேப்பர் வெளியே எவ்வளோ பிரச்சனை. கிட்டத்தட்ட 19-20 நாளாக வந்து உண்ணாவிரதம் இருக்கார். இவரை வந்து ஒரு அரசு சார்ந்த ஒரு மினிஸ்டரோ ஒரு எம்எல்ஏ அந்த மாதிரி சார்ந்து யாரும் வந்து பார்க்கல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. அவங்க மனைவி வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டல் தான் இல்லை, எங்களுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் வேணும். அப்போனா பிஜேபி இந்த அளவுக்கு அடக்குமுறையை மக்கள் மேலே திணிக்கல. நீங்கள் இதை காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு அங்கே நடத்தக்கூடிய அந்த இளைஞர்களுடைய போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக பிஜேபி வந்து கலங்கி போயிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீட் தேர்வு பிரச்சனையும் அந்த லீக்கான இதுவும் அந்த மத்திய கல்வித்துறை அமைச்சரை வந்து மாற்றணுன்ற கோரிக்கை முன் வச்சு தான் அவங்க போராடுறாங்க. அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக தான் சோனம் நாயக் வந்து உண்ணாவிரதம் இருக்கார். நான் என்ன சொல்கிறேன், இதே காங்கிரஸ் இந்த வேலையை காங்கிரஸ் செஞ்சுருந்தா இன்றைக்கி பிஜேபி என்ற கட்சியே இருந்திருக்காரு. புரியுதுங்களா? ஏன் சொன்னால் அன்னைக்கு வந்து அண்ணா ஆசிரியை வந்து விட்டாங்களா இல்லையா, மாத கணக்கில் உட்காந்து மிகப்பெரிய ஊழலுக்கு எதிராக காங்கிரஸ் அரசுக்கு எதிராக நடந்ததா இல்லையா? அப்போது காங்கிரஸ் விட்டது, போராட்டத்துக்கு ஜனநாயகத்தில் அனுமதி இருக்குன்னு சொல்லி விட்டாங்க. ஆனால் பாஜக வந்து நேற்று பாருங்கள் லட்டி சார்ஜ் பண்ணி எத்தனை மாணவர்கள் கைகால், பொம்பளைங்களை கைகால் உடஞ்சிருக்கு நேற்று டெல்லியில். இப்போ கூட கொஞ்ச நாள் போராட்டத்தெல்லாம் மூடிட்டு துணை ராணுவ படையினர் வந்து அந்த கேட்டுக்குள்ள வந்து சுடுறதுக்கு தயாரா இருக்காங்க. இது எந்த மாதிரி மனநிலை? சொந்த நாட்டு மக்களே சுடுறதுக்கு யார் அதிகாரம் கொடுக்குது? அது பாரதிய ஜனதா கட்சி. அவங்க வந்து சர்வாதிகார ஆட்சி தான் நடக்குதே தவிர ஜனநாயக ஆட்சி இல்லை. எப்படி தமிழகத்தில் எப்படி ஆட்சி நடக்குதோ அப்படி தான் டெல்லியிலையும் ஆட்சி நடக்குது. ரெண்டுக்கும் ஒன்றும் கழுத விட்டையில் முன்னு விட்டவர். இன்னைக்கு திமுக பண்ண தவறு விஜய் ஆட்சி முதல்வரானார். கரூர் விஷயத்தில் தூக்கி உள்ள போட்டுனாருன்னா ஓப்பனாக சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து பெரிய மனசு பண்ணி விட்டுட்டோம்னு சொல்லிட்டாரு. இது மேலே அவரை சொல்லி அவரே சொல்லி பெரிய மனசு பண்ணிட்டோம் நாங்கள். இதானே சொன்னீங்க? ஆமாம். இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த காக்ரோச்சுங்கிறது புதுசாக வந்து 1 மாதம் கூட ஆகலை. அந்த கட்சியை கண்டு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி நடுங்குதியா. அவன் போராட்டம்னு அறிவிச்ச உடனே இன்றைக்கி துணை இராணுவ படையை எங்கே பார்த்தாலும் டெல்லி முழுக்க இன்னைக்கு ஏதோ ஒரு பத்திரிகையில் கார்ட்டூன் போட்டிருக்கான். இல்லை கார்ட்டூன் போட்டிருக்கான், கரப்பான் பூச்சியை கண்டு பாஜக காரங்கெல்லாம் ஓடுறான்னு போட்டிருக்கான். அப்படிதான், உண்மை அப்படித்தான். அந்த முழுக்க முழுக்க இருக்குதுதான் இளைஞர்கள், அந்த ஜென்சி இளைஞர்கள் தான், ஜென்சி இளைஞர்கள் சொல்லுவாங்கல்ல, அதான் பார்த்துட்டு தான். இல்லை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் போய் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே போய் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அது ஒரு விதத்தை கலக்கத்தில் இருக்குது. ஏன்னா நேற்று லட்டி சார்ஜ் பண்ண பிறகு நேற்று 6 மணிக்கு எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு 1 லட்சம் பேர் கூடியிருக்கான் ஜந்தர் மந்தரில். ஜந்தர் மந்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிருக்க மாட்டேன், நான் போயிருக்கேன், நான் போராட்டமும் அங்கே நடத்தியிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் இருந்தாலும் அது அந்த ரோடு ஃபுல்லாகிடும். அங்கே லட்சக்கணக்கான பேர் நேற்று கலந்துருக்காங்க. இரவு போலீஸ் வந்து மிரண்டு போயிருக்கு, டெல்லி போலீஸை. ஏன்னா இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது, முஸ்லீம் போராடினா பாகிஸ்தான் ஆதரவுன்னு விடுவாங்க, மலைவாழ் மக்கள் போராடினாங்கன்னா நக்சல் பாரின்னு விடுவாங்க, முற்போக்குவாதிகள் போராடினாங்கன்னா சைனா ஆதரவுன்னு விடுவாங்க. இல்லை இப்போ காக்ரோச் வந்து அவன் இந்தியனே இல்லைன்னு அதான் சைனா ஆதரவுன்றானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோனம் நாயக் அவரு கூட வந்து சைனாவுடைய ஆதரவு தான் நடக்குது, சீனாவுடைய தூண்டுதல் தான் அந்த காக்ரோச் பார்ட்டியை உருவாச்சு. என்ன சொல்கிறேன், போராடுறாங்கன்னா அவங்க எதுக்காக போராடுறாங்க? ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மல்யுத்த வீராங்கனைகள்கிட்ட ஒரு அமைச்சர் ரொம்ப தவறாக கீழ்த்தரமாக நடந்தாருன்னு அந்த மல்யுத்த வீராங்கனைகள் நாட்டுக்காக தங்கப்பதக்கம் வாங்கின மல்யுத்த வீராங்கனைகள் இதே டெல்லியில் உட்காந்து போராடினாங்களே. அப்போ யார் போய் ஆதரவு தெரிவித்தா? யாரும் ஆதரவு தெரிவிக்க. என்ன சொல்லி கோரிக்கை வச்சாங்க? அவன் எங்ககிட்ட பாலியல் ரீதியான கொடுமையை நடத்தினா அவனை வந்து உடனே நீங்கள் என்ன பண்ணணும், பதவியிலேருந்து நீக்கணும்னு சொன்னான். வேறு எதுவும் சொல்லலை. கடைசியாக அவங்களுடைய பதங்களையும் தூக்கி வீசிட்டாங்க.
கடைசி அவங்கள வந்து நிர்கதியாக்கி தெருள் தான் நிப்பாட்டினாங்க. ஆனால் அவங்களும் வந்து பின்னாடி தேர்தல் நின்று ஜெயிச்சிட்டாங்க நினைக்கிறேன். இல்லை நான் சொல்ல தெருள் தூக்கி வீசினாங்களா இல்லையா? நம்ம ஜெயிக்கல. தூக்கி வீசினாங்களா இல்லையா அவங்கள? அப்போ இன்றைக்கி வந்து காங்கிரஸ் ஜனதா வந்து எதுக்காக அவங்க வந்து உருவாகியிருக்காங்க? நீட்டு தேர்வு கசிவு இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லி தான் போராடுறாங்க. அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? முதல் பிரதமர் ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க, இல்லை பாஜக ஆட்சியை கலைக்க சொல்கிறாங்க. இல்லையே, அந்த கல்வித்துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய சொல்கிறாங்க. இப்போ வந்து டிவிக்கு சார்பாக வந்து ஜூலை 18 வந்து தமிழ்நாடு நாள் கொண்டாடுது. அவங்க சொல்கிறது தமிழ்நாடு நாளில் வந்து பள்ளியில் வந்து கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு ராஜ்மோகன் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. இதே டிவிக்கு ஆச்சு வரதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாள்னு சொல்லிட்டு வாழ்த்தினார். இப்போ நவம்பர் 1 தமிழ்நாடு நாளா இல்லை ஜூலை 18 தமிழ்நாடு நாளா? என்ன சொல்ல வராங்க அவங்க? அவங்களுக்குள்ளே ஒரு இது இல்லையே, ஒரு ஸ்டடி இல்லையே. அவங்களுக்கு உண்மையிலே எதுவுமே தெரியாதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், எல்லாருக்கும் வந்து எதிர்பார்க்காத பதவி. அந்த பதவியில் வந்து அதான் குரங்குகிட்ட பூமாலை கடிச்சின்னா அதுவும் போட்டுக்காதான் பிறருக்கும் போட கொடுக்காதான், பிச்சு பிடிங்கி போடுமா. தமிழ்நாட்டை அப்படி பிச்சு பிடிங்கி போடுறது அவங்க தயாராகிட்டாங்க. சரி, முதல்வரே எடுத்துங்க, நம்ம ஒரு முதல்வர் ஆகிட்டோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வேறு இப்போ வேறு. இப்போ சிஎம்ன்றதுக்கு பிறகு நாம் எப்படி ஸ்டடி பண்ணிக்கணும், அல்லது எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறீங்க, அதில் ஒரு 4 பேர் உங்களுடைய ஆலோசகர்களை வச்சுக்கிட்டு எப்படி நடத்தணும் அப்படின்ற ஒரு முறை கூட தெரியாமல் யாரோ எழுதி கொடுக்குறாங்க, யாரோ சொல்கிறது கேட்டு நீ யாரோ வந்து திடீர்னு ஒரு காலேஜுக்கு போகிறது, ஒரு என்னது ஒரு ரீல்ஸ் போடுறது, திடீர்னு மருத்துவமனைக்கு போகிறது, மருத்துவமனையில் நீ போகிறதுக்கு முன்னாடி எல்லா கூட்டத்தையும் அங்கே வர வச்சிருது. அவன் பார்க்க விசில் அடிக்கிறான், ஒருத்தன் கை தட்டுறான்றான், தளபதின்றான், கத்துறான். ரோட்டில் போகும்போதே என்ன போடுறாங்க, மருத்துவமனை பள்ளி இங்கே ஹாரன் அடிக்கிறதுக்கே கூடாதுன்றாங்க. ஒரு மருத்துவமனையில் நீங்கள் மருத்துவமனையில் போய் அங்கே சிகிச்சையில் இருந்தவங்களெலாம் பரிசோதிச்சிருந்தீங்க, உங்களுக்கு எதுனா வியாதி வந்தால் நீங்கள் அந்த மருத்துவமனைக்கு போவீங்களா? நான் கேட்குறேன். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ ஏதாவது நோய் இருந்தால் நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு போவீங்க? அப்போ அதேமாரி தான். இல்லை, அதேமாரி தான் நேற்று என்னடான்னு சொன்னால் அந்த தலித் மாணவர்கள் மேலே பாசம். அதனால் பாருங்கள், தலித் மாணவர்களுடைய விடுதிக்கு போனார். இது அடிக்கடி ஒரு ரீல்ஸ் போன்ற மாதிரி அவங்க வந்து செட்டப் பண்ணுறாங்க. இப்போ முதல்வர் வந்து ஆக்டிவாக நீங்கள் என்னென்ன பேசணும்ல, ஒன்றும் இல்லை எங்கேயோ தூங்குறாருன்னு, அப்படி திடீர்னு போவார், திடீர்னு எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு அதை வச்சுக்கிட்டே ஓட்டுவானுங்க ரீல்ஸு. இதெல்லாம் வந்து இதுவா? நான் என்ன சொல்கிறேன், நீ எங்கேயுமே போக தேவையில்ல, உட்காந்த இடத்துல கமாண்டிங் பவர் தான் தேவை. நீ ஏதாவது நடிகராக இருக்கும்போது உனக்கு ரீல்ஸ் தேவை. இப்போ முதல்வரான பிறகு ஆளுமை தான் தேவை. இதுவரையிலும் வந்து எஸ்எஸ்பியை சந்திக்கலையா, உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் அதிகாரியே முதல்வர் சந்திக்கலையா? என்னத்தை சொல்ல போகிறீங்க நீங்கள்? அவருக்கு சினிமா நடிகர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு. நடிகர்கள் மட்டும் இல்லை, நடிகைகளை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காது. ரோட்டில் வந்து ஒரு பெண் வந்து கை கொடுக்குறாங்க அப்படின்னு கையை பிடித்து பின்னாடி திருப்பிக்கிறாரு. நடிகைகளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்காத குறைய கட்டி பிடிக்கிறாரு. இதெல்லாம் விமர்சனம் பண்ணாருன்னா தூக்கி உள்ளே போட்டுருவாங்கன்னு சொல்லி மிரட்டுறீங்க. சரி, நான் இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாக பதில் சொல்லிக்கிற வரும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.